திருப்பூர் மாவட்டம் உடுமலை பொள்ளாச்சி ரோட்டில் உள்ள லெப்டினன்ட் சுபாஷ் ரேணுகாதேவி அறக்கட்டளை சார்பில் புதிய பயிற்சி வகுப்புகள் நடைபெற்றது. சமூக ஆர்வலரும் சைனிக் பள்ளி ஆசிரியருமான இடமுருகு வரவேற்று பேசினார். நிகழ்ச்சிக்கு சுபாஷ் ரேணுகாதேவி அறக்கட்டளை நிறுவனர் KRS செல்வராஜ் தலைமை வகித்தார். முன்னாள் ராணுவ வீரர் நலசங்க தலைவர் ராமலிங்கம், நாயர் சுபேதார் நடராஜ் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். பள்ளி கல்லூரி மாணவ மாணவியருக்கு வேலைவாய்ப்பு உருவாகும் வகையில் பல்வேறு இலவச பயிற்சிகள் நடத்தப்பட்டு வருகிறது. மேலும் தமிழ்நாடு அரசு சார்பில் நடத்தப்படும் போட்டித் தேர்வுகள் மற்றும் காவல்துறை காவல் ஆய்வாளர் பணிக்கான தேர்வுகளுக்கும் இலவசமாக பயிற்சிகள் வழங்கப்பட்டு வருகிறது. மாணவிகள் மற்றும் குடும்ப பெண்கள் பயன்பெறும் வகையில் தையல் பயிற்சி மற்றும் ஆரி பயிற்சிகள் இலவசமாக வழங்கப்பட்டு வருகிறது. தற்போது மகளிருக்காக அழகுக்கலை பயிற்சியும் இன்று துவங்கப்பட்டுள்ளது. அழகுக்கலை முதன்முறையாகவும் லைடரி டெய்லி ஆரி பயிற்சிகள் 4வது முறையாக துவங்கப்பட்டுள்ளது. இந்நிகழ்ச்சியில் அறக்கட்டளை புரவலர் கிஷோர் மற்றும் அறக்கட்டளை நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். முக்கிய நிகழ்வாக டைலரிங் ஆரி வேலை பயிற்சி நிறைவு 120 பேருக்கு சான்றிதழ்கள் வழங்கப்பட்டது. நிறைவாக பயிற்சி ஒருங்கிணைப்பாளர் ரிச்சர்ட் நன்றி கூறினார். முன்னதாக அறக்கட்டளை சார்பாக இலவச பயிற்சி பெற்று அரசு பணியில் சேர்ந்த இருவருக்கும் அறக்கட்டளை நிறுவனர் SRS செல்வராஜ் வாழ்த்து தெரிவித்து சிறப்பிக்கப்பட்டனர். பயிற்சி பெற்ற பெண்கள் அறக்கட்டளை மூலம் தங்களுக்கு புதுவாழ்வு கிடைத்ததாக கூறி நிறுவனருக்கு நன்றி தெரிவித்தனர்.